புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே குருவாண்டவன் தெரு ஆதிதிராவிட காலனியில் 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த காலனியில் சுமார் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று ஊராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொட்டியில் இருந்து வரும் தண்ணீரையே ஆதிதிராவிட காலனி மற்றும் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏப்ரல் 25ஆம் தேதி காலை இதிலிருந்து கலங்கலாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தூய்மை பணியாளர் ஒருவரை அழைத்து நீர்த்தேக்க தொட்டியில் ஆய்வு செய்யுமாறு கூறினர். இதையடுத்து தொட்டியில் ஏறி பார்த்தபோது குடிநீரில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த குடிநீரை பருகிய அப்பகுதி மக்கள் சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு செய்தார். பின்னர் குடிநீரில் மாட்டுச்சாணம் கலந்தவர்களை விரைவில் கைது செய்வோம் என்று உறுதியளித்தார். கோடைகால மக்களை வாட்டி எடுத்து வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் குடிக்கும் நீரின் கழிவுகளை கலந்து மக்களை வதைத்தும் வருகின்றனர். ஏற்கனவே வேங்கை வயல் சம்பவம் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. இதில் மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு இழி செயல்களை செய்வதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் லாபம்தான் என்ன? இதுபோன்ற ஆசாமிகளை காவல்துறை கண்டறிந்து களை எடுக்குமா?